நீங்கள் பொதுவாகவே உங்களோட ட்ரெஸ்ஸை அயர்ன் பண்ணி தான் யூஸ் பண்ணுவீங்களா? அப்போது ஒரு ட்ரெஸ்ஸை எப்படி பர்ஃபெக்டாக அயர்ன் பண்ணணும், அதுவுமே மிஸ்டேக்கே இல்லாமல் எப்படி அயர்ன் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லி கொடுக்க போகிறேன். ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டிலிருந்து உங்கள் உமர். அதே போல் நம்மளோட லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனல் மூலியமாக எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் ஒரு டொமஸ்டிக் லாண்ட்ரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க. அவங்களுக்கு நம்மளோட பிளாசம் லாண்ட்ரியில் வச்சு டொமஸ்டிக் லாண்ட்ரி பிஸ்னஸுக்கான பேசிக் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறேன். இந்த ட்ரைனிங்கில் நான் என்னென்ன விஷயம்லாம் கவர் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு அயனிங் சர்வீஸை நம்ம எப்படி ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு வாஷிங் சர்வீஸை நம்ம எப்படி ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு ஸ்டார்ச் வாஷிங் சர்வீஸை எப்படி ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணுறது, அதே போல் ஒயிட் ட்ரெஸ்ஸை நம்ம எப்படி வாஷ் பண்ணுறது, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், எப்படி ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் பண்ணணும், என்னென்ன மிஷினரிஸில் நமக்கு தேவை, எவ்வளோ இடம் தேவை, என்ன பட்ஜெட்டில் பண்ணால் கரெக்டாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டொமஸ்டிக் லாண்ட்ரி பிஸ்னஸுக்கான பேசிக் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறேன். இந்த ட்ரைனிங் எடுத்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, வீடியோவில் என்னோடய கான்டாக்ட் நம்பர் தரேன். கான்டாக்ட் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லாண்ட்ரி பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுங்கள். வாங்க இப்போது இந்த வீடியோவில் போய் பார்த்து மிஸ்டேக் இல்லாமல் எப்படி அயர்ன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸை ரெகுலராக அயர்ன் பண்ணி தான் யூஸ் பண்ணுறவங்களா? அது லேடிஸ் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஜென்ட்ஸ் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிற விஷயத்தை கரெக்டாக மனசில் வச்சுட்டு நீங்கள் அயர்ன் பண்ணுங்க. பொதுவாகவே டொமஸ்டிக் அயர்ன் பாக்ஸில் 2 டைப் ஆஃப் அயர்ன் பாக்ஸ் இருக்குது. ஒன்று ட்ரை அயர்ன் பாக்ஸ் ஒன்று இருக்குது, அதாவது ஸ்டீம் வராமல் வெறும் ட்ரை அயர்ன் பாக்ஸ் இருக்குது. அதே போல் ஸ்டீம் வர்ற அயர்ன் பாக்ஸ் இருக்குது. நீங்கள் எதை சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஸ்டீம் அயர்ன் பாக்ஸை வச்சு அயர்ன் பண்ணிங்க அப்படின்னா அயர்னிங் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அயர்ன் பண்ணும்போது எப்பயுமே ட்ரெஸ்ஸுக்கு தகுந்தாப்பில் டெம்பரேச்சரை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு காட்டன் ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா டெம்பரேச்சர் 3 வச்சு நீங்கள் அயர்ன் பண்ணலாம். அதை ஸ்டீம் ப்ரெஸ் பண்ணி அயர்ன் பண்ணிங்கன்னா நீட்டாக சுருக்கும் போய் அழகாக இருக்கும். இல்லை ஒரு சில்க் மாதிரியோ ஒரு பாலிஸ்டர் மாதிரியான ட்ரெஸ்ஸஸாக இருக்குது அப்படின்னா டெம்பரேச்சரை கம்மி பண்ணிங்க, அதை 2 வச்சுட்டு நீங்கள் அயர்ன் பண்ணுங்க. எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே ஒரே மாதிரி டெம்பரேச்சர் கிடையாது. அதிகமான டெம்பரேச்சர் வச்சுட்டிங்க, உதாரணத்துக்கு சில்க் ட்ரெஸ்ஸில் அதிகமான டெம்பரேச்சர் வச்சுட்டிங்கன்னா டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ஒயிட் ட்ரெஸ்ஸில் நீங்கள் அதிகமான டெம்பரேச்சர் வச்சிங்க அப்படின்னா ஒரு எல்லோ ஸ்டெயின் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால எந்தெந்த ட்ரெஸ்ஸுக்கு என்னென்ன டெம்பரேச்சர் வச்சு அயர்ன் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அயர்ன் பண்ணுங்கள். அயர்ன் பண்ணால் நீட்டாக பர்ஃபெக்டாக அயர்ன் பண்ணலாம். நீங்கள் அயர்ன் பண்ணுற பேஸ் பிளேட்டு எப்பயுமே க்ளீனாக இருக்கணும். பொதுவாகவே மார்க்கெட்டில் அயர்ன் பாக்ஸ் நான்ஸ்டிக் கோட்டடில் உள்ள பேஸ் பிளேட் கிடைக்கிற மாதிரி அயர்ன் பாக்ஸ் இருக்குது. அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஹீட் என்ன ரொம்ப ஆகி நீங்கள் அயர்ன் பண்ணும்போது ட்ரெஸ்ஸை டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நிறைய டேமேஜ் இல்லாமல் அயர்ன் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நான்ஸ்டிக் பிளேட் இருக்கிற அயர்ன் பாக்ஸை வாங்கி நீங்கள் அயர்ன் பண்ணுங்கள். அதே போல் பேஸ் பிளேட் எப்பயுமே க்ளீனாக வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது ஹீட் நிறைய ஆகி சட்டு டேமேஜ் ஆனது அடியில் ஒட்டிருந்துச்சுன்னா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணாமல் அயர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு ட்ரெஸ்லையுமே அந்த ஸ்டெயின் ஒட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பேஸ் பிளேட்டுக்கு எப்பயுமே க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் அயர்ன் பாக்ஸை. அதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னா, பொதுவாகவே டிஷர்ட்டில் பிரிண்டட் பண்ணி சில டிஷர்ட்ஸ் இருக்கும். அந்த டிஷர்ட்டில் ரொம்ப ஹீட்டான அயர்ன் பாக்ஸ் அது மேலே வச்சு அயர்ன் பண்ணிடாதீங்க. அதை டேமேஜ் பண்ணிவிட்டு எல்லா ட்ரெஸ்ஸில் எல்லா பக்கம் டிஷர்ட் பக்கமுமே பட்டுரும். அப்போ அது என்ன ஆகும்னா போடவே முடியாத அளவுக்கு எதுக்கு நல்லாவே இல்லாமல் போயிடும். அதனால் பிரிண்டட் டிஷர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் மேலே அயர்ன் பண்ணுறது நீங்கள் தவிர்த்துக்கும். அதே போல் நீங்கள் அயர்ன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பாட்டுக்கு அயர்ன் பாக்ஸை வச்சுட்டு போயிடக்கூடாது. ப்ராப்பராக ஒரு இடத்துல, ஏன்னா அது பேஸ் பிளேட் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இது யாராவது அந்த அயர்ன் பாக்ஸை தெரியாமல் தொட்டுட்டாங்க அப்படின்னா ஹீட் பட்டு கையவே புண்ணாகிற அளவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எப்பயுமே நீங்கள் அயர்ன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களோட அயர்ன் பாக்ஸை ப்ராப்பர் ஒரு இடத்துல வச்சுட்டு தான் நீங்கள் போகணும். நான் சொல்கிற டிப்பை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ட்ரெஸ்ஸை நீட்டாக உங்களால் அயர்ன் பண்ணி போட முடியும். அதே போல் நான் நிறைய அயர்னிங் ரிலேட்டடான வீடியோஸ் நான் நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு எப்படின்னா ஒரு சட்டை எப்படி அயர்ன் பண்ணணும், ஒரு சாரீ எப்படி அயர்ன் பண்ணுறது, ஒரு வேஷ்டி எப்படி அயர்ன் பண்ணுறது, ஒரு பேண்ட்டை எப்படி அயர்ன் பண்ணுறது, நிறைய நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதையும் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அயர்னிங்னா எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அயர்ன் பண்ணுறதுன்னு பார்த்து நீங்களும் கற்றுக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்மளோட லாண்ட்ரி சீக்ரெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லாண்ட்ரி ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.